இல்ல இப்ப அதிமுக பாஜக கூட்டணி சேலஞ்ச் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கா? அதிமுக பாஜக கூட்டணி திமுகவின் வெற்றியை கேள்விக்குள்ளாக்குற இடத்துக்கு வந்துருச்சு. உத்தரவாதமான தோல்வி அடைய வைக்கிற இடத்துல வரல. உங்களுக்கு புரியுங்களா? அவங்கள ஈஸி முன்னாடி கேக் வாக்கா இருந்தது. நான் அதே நீங்க சொன்ன அதே தமிழக முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழா கூட்டத்தில் தெளிவுனா உங்களுக்கு அவங்க எடுக்கிற முடிவு உங்களுக்கு சாதகமா இருக்கு. நீங்க என்ன செய்வீங்க? அப்படி யார் எந்த டீம்ல யார் விளையாடுறானா தெரியல. எல்லாரும் உங்களுக்காக விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படிதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களே மனம் திருந்தி உள்ள சேர்ந்துட்டாங்க. முடிஞ்சு வச்சுக்கத. அடுத்து எல்லாருமே சேர்ந்தாங்க. இப்பயும் நான் சொல்றேன். இன்னைக்கும் நான் இப்போ ஒரு தடவை நீங்க பாத்துங்க, அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு ஒரு இடத்துல கூட அவர்கள் வெற்றி பெற போகிறார்கள் உத்தரவாதமாக நான் சொல்லல. இப்போது திமுகவின் வெற்றி கேள்விக்குள்ளாயிருக்கு, சவால் விடப்பட்டிருக்கு. இன்னைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் எல்லா எம்எல்ஏயும் தொகுதியில் தான் இருக்கணும், எல்லா மந்திரிகளும் தொகுதியில் தான் இருக்கணும், சென்னையில் இருக்கிறத விட அதிகமாக அங்கே இருக்கணும், ஒன்றிய வாரியா போய் களப்பணி ஆடணும். ஏன் சொல்றாரு? அவர்கிட்ட வலுவான அணி இருக்குது, எதிர இன்னும் வலுவான அணி அமையல, அவருக்கு இணையான அணி அமையல. படுத்துக்கிட்டே ஜீப்போ சொல்லி இன்னும் விஜய் வேற ஓட்டு பிரிக்கிறார், சீமான் ஓட்டு, அப்ப நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, எதிர மூணா நினைக்கலாம்ல. ஏன் இவ்வளவு சொல்றாரு? அதை தான் நான் சொல்லிட்டேன். நான் சொன்னதை அவர் வேறையா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சரியான தீர்வு என்ன செய்யணுமோ சொல்றாரு. அவ்வளவுதான். அப்ப களப்பணி ஆட்டினா தான் முடியும், அவ்வளவு ஈஸி இல்லை அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் வெற்றி பெறுவார்களா இல்லையாங்கிறது அப்புறம், ஈஸி இல்லைங்கிறது பாயிண்ட். இப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணி திமுகவின் வெற்றியை சவாலுக்கு உள்ளாக்கி இருங்க. அப்படி நீங்க ஈஸியாக ஜெயிச்சிருந்தா ஒரு ஸ்பீடு பிரேக்கர் போட்டு, சரிங்களா? ஸ்பீடு பிரேக்கர் தாண்டி போயிடுவாங்களா இல்லையாங்கிறது அதுக்கப்புறம் பல விஷயங்கள் சேர்ந்து